சுருக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 10 நாள் 15 புதன்கிழமை ஜூலை 29, 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். நேற்றைய நம்பிக்கை செய்தியில் கலாம் ஐயாவின் 11வது நினைவு தினம் என்று கூறுவதற்கு பதிலாக 8வது நினைவு தினம் என்று தவறுதலாக குறிப்பிட்டதற்கு வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன. அப்துல் கலாம் அவர்களின் 11வது நினைவு தினத்தின் செய்தி துளிகள். விழிப்புணர்வு என்பது பேச்சல்ல, செயல். தீபலட்சுமி மோகன் இருவரும் தம்பதியர். இவர்கள் அப்துல் கலாம் அவர்களின் 11வது நினைவு தினத்தில் ராமேஸ்வரம் பேக்கரும்பில் உள்ள நினைவிடத்தில் நல்லூர் வட்டம் அனுஷ்டித்த அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொண்டு பிறகு நடைபெற்ற பொறுப்பாளர்களின் வருடாந்திர சந்திப்பிலும் கலந்து கொண்டார்கள். அப்போது மதியம் அனைவருக்கும் உணவு நேரத்தில் மோகன், தீபலட்சுமி இருவரும் தங்களது பையிலிருந்து தாம் கொண்டு வந்திருந்த தட்டினை எடுத்து அதில் உணவினை பெற்று சாப்பிட்டது தம்மால் இந்த நாட்டில் ஏற்படவிருந்த ஒரு குப்பையை குறைத்த பெருமிதமும், இதனை மற்றவர்களும் பின்பற்றினால் குப்பைக்கு குட்பை சொல்லலாமே என்ற மைண்ட் வாய்ஸும் பலருக்கும் கேட்டிருக்கும். நிச்சயம் அவர்கள் அடுத்த முறை முகாம் வரும்போது தாமும் பையில் தட்டுடன் வருவார்கள் என்று நம்புவோம். பாராட்டுக்கள் மோகன், தீபலட்சுமி. பயிற்சி பெற்ற லட்சிய சமுதாயத்தை அடையாளம் காட்டிய நிகழ்வு. ஜூலை 27 அப்துல் கலாம் அவர்களின் 11வது நினைவு தினத்தில் நினைவிடத்தில் கலாம் ஐயா அவர்களின் குடும்பத்தாருடன் கடந்த 4 ஆண்டுகளாக முதலாவதாக செல்லும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. அதன்படி 103 பொறுப்பாளர்கள் பெயர் பட்டியல் நினைவு இடத்தின் நிர்வாகத்தினரிடம் அளிக்கப்பட்டு அதை அவர்கள் சரிபார்த்து பின் அவர்கள் வரிசையாக உள்ளே அனுப்பப்பட்டனர். முதலாவதாக உள்ளே சென்ற அவர்களில் 5 பெரியவர்கள் மட்டும் நாற்காலியில் அமர, மற்ற அனைவரும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த ஆத்மா உறங்குமிடத்தை சுற்றி 3 அடுக்கு வரிசையில் முழு அமைதியுடன் அமர்ந்து மௌன பிரார்த்தனையில் மூழ்கினர். சுமார் 30 நிமிடங்களுக்கு பிறகு 2 வெவ்வேறு அமைப்புகளின் தலைவர்கள் அஞ்சலி செலுத்த உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். அவர்கள் இருவருடனும் தலா 30-40 நபர்கள் வந்திருக்கலாம். அவர்களில் முதலாவதாக ஒரு கட்சி தலைவர் மலர் அஞ்சலி செலுத்திய போது அவர்களுடன் வந்தவர்கள் முண்டி அடித்து கொண்டு அமர்ந்திருந்தவர்களின் வரிசையினை உடைத்தும் ஆரவாரத்துடனும் தர்ப்பணம் எடுத்து கொண்டும் இருந்தனர். அவரை தொடர்ந்து அடுத்த ஒரு அமைப்பின் தலைவரும் மலர் அஞ்சலி செலுத்திய போதும் அவரது தொண்டர்களும் அதே காட்சி அரங்கேறியது. இருப்பினும் நல்லூர் வட்டத்தின் 103 பேர்களும் அந்த இடத்தை விட்டு நகராமல் அதே அமைதியுடன் அமர்ந்திருந்து அந்த 2 தலைவர்களும் கூட்டமும் சென்ற பிறகு அனைவரும் எழுந்து சுற்றி நின்று நல்லூர் வட்டத்தின் பிரமுகர்கள் மலரஞ்சலி செலுத்திய பிறகு மற்ற அனைவரும் அஞ்சலி செலுத்தியதை தொடர்ந்து தி சென்னை சில்க்ஸ் நிர்வாக இயக்குனர் விநாயகம் அவர்கள் நல்லூர் வட்டத்தின் உறுதிமொழியினை வாசிக்க மற்ற அனைவரும் ஒரே குரலில் திரும்ப சொல்லி கலாம் ஐயாவின் ஆத்மாவை குளிர செய்தனர் என்றால் அது மிகையல்ல. அதே போன்று நினைவிடத்தின் உள்ளே அனுமதியின்றி தர்ப்பணம், புகைப்படம் எடுக்க அனுமதி இல்லை என்ற நிலையில் அதனை மீறி அந்த கூட்டம் தர்ப்பணம், புகைப்படம் ஆரவாரத்துடன் எடுத்து கொண்டிருந்த போதும் நல்லூர் வட்ட பொறுப்பாளர்களுக்கு முன்கூட்டியே குறிப்பு அளித்திருந்ததன் பேரில் யாரும் உள்ளே படம் எடுக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்களுக்கு குலதெய்வம் அப்துல் கலாம், குலதெய்வ கோயில் ராமேஸ்வரம் பேக்கரும்பில் உள்ள கலாம் ஐயா நினைவிடம். இந்த கருத்து ராமேஸ்வரத்தில் நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள் அனைவரது உள்ளத்திலும் ஆழமாக பதிந்திருந்ததை காண முடிந்தது. அனைவருக்கும் வழங்கப்பட்ட சுற்றுச்சூழலுக்கு உகந்த துணிப்பை. ராமேஸ்வரத்தில் சந்திக்கும் போது உபயோகமாக நாம் என்ன செய்ய முடியும் என்று சிந்தித்த திருப்பூர் மாவட்ட பொறுப்பாளர் இயற்கை மணிகண்டன் கலாம் ஆண்டு செய்தியை உலகம் அறிய செய்யும் வண்ணம் துணிப்பையினை தயாரித்து கொண்டு வந்து அனைவருக்கும் வழங்கினார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. புதுக்கோட்டையில் அப்துல் கலாம் ஐயாவின் நினைவு தினம். பேராசிரியர் விஸ்வநாதன் ஏற்பாடு. ஜூலை 27, 2026 அன்று
புதுக்கோட்டை மாவட்டம் மன்னர் கல்லூரி விளையாட்டுத் திடலில் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் நினைவு தினம் அனுசரிப்பு நிகழ்ச்சிக்கு நல்லூர் வட்டம் புதுக்கோட்டை மாவட்ட பொறுப்பாளர் பேராசிரியர் விஸ்வநாதன் ஏற்பாடு செய்திருந்தார். அதில் முதலாவதாக மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. அடுத்ததாக அப்துல் கலாம் மாணவர்களுக்கு வழங்கிய 10 செயல்பாடுகள் விளக்கப்பட்டது. அவை: நான் நன்றாக உழைத்து படித்து கல்வியில் சிறப்பிடம் பெறுவேன். நான் இன்று முதல் குறைந்தபட்சம் 10 பேருக்கு எழுத படிக்க கற்றுத்தருவேன். நான் குறைந்தபட்சம் 10 மரக்கன்றுகளை நட்டு மரங்களாக்குவேன். நான் கிராம மற்றும் நகர்ப்புறங்களுக்கு சென்று போதை மற்றும் சூதாட்டத்திற்கு அடிமையான 5 நபர்களை ஏனும் அவர்களை அதிலிருந்து விடுபட வழிவகுப்பேன். நான் எனது சகோதர சகோதரிகளின் துன்பங்களை களைய பாடுபடுவேன். நான் என்றும் சமய, ஜாதி மற்றும் மொழி பாகுபாட்டிற்கு ஆதரவளிக்க மாட்டேன். நான் நேர்மையாக நடந்து ஊழலற்ற சமுதாயத்தை உருவாக்க பாடுபடுவேன். நான் நல்ல கடமை உணர்வு மிக்க குடிமகனாய் இருப்பேன் மற்றும் எனது குடும்பத்தை நேர்மையானதாக உருவாக்குவேன். நான் மனநலம் குன்றிய மற்றும் உடல் ஊனமுற்ற சகோதர சகோதரிகள் சாதாரண மனிதர்களைப் போல் வாழ என்னால் இயன்ற முயற்சிகளை செய்வேன். நான் எனது நாட்டின் மற்றும் நாட்டு மக்களின் வெற்றியை மகிழ்ச்சி பொங்க பெருமையுடன் கொண்டாடுவேன். இந்த நிகழ்வில் விதைக்கலாம் அமைப்பினர், காவல்துறை அதிகாரிகள், முன்னாள் இராணுவத்தினர், பள்ளி மாணவர்கள், பொதுமக்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து விதைக்கலாம் துறை அமைப்பினர் சார்பில் மரக்கன்றுகளும் நடப்பட்டன. இறுதியாக நிகழ்ச்சியில் நல்லூர் வட்டத்தின் புதுக்கோட்டை மாவட்ட பொறுப்பாளர் பேராசிரியர் சா. விஸ்வநாதன் அவர்கள் அப்துல் கலாம் பணிகள் குறித்து பேசினார் என்று நல்லூர் வட்டம் புதுக்கோட்டை மண்டல பொறுப்பாளர் கிருஷ்ணன் பாரதி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதா ராஜ். இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.